இன்றைக்கி என்ன ட்ராயிங் பார்க்க போகிறோன்னா ஆயில் பேஸ்டரை வச்சு ஒரு ஈஸியான சீனரி எப்படி வரையலான்னு பார்க்கலாம். இதுக்காக பர்பிள் கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர் ஃபுல்லாக கலர் பண்ணாமல் அதோட பார்டரில் கலர் பண்ணிவிட்டு அது கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி பிங்க் கலரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க்குக்கு பக்கத்தால் ஆரஞ்சு கலர், அதை விட லைட்டான எல்லோ கலர்னு சொல்லி 4 கலரை வச்சு நான் பேக்ரவுண்ட் கலர் பண்ணியிருக்கேன். இப்போது மெர்ஜ் பண்ணுறக்காக பட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்ஸ் யூஸ் பண்ணி ஒயிட் கேப் வராத மாதிரி ஃபில் பண்ணிட்டோன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது சூரியன் தெரியறக்காக ஒயிட் கலர் ஒயிட்னர் வச்சு நான் சூரியன் வரைஞ்சிருக்கேன். இப்போது பின்னாடி லாங்கில் மலை இருக்க மாதிரி வரையலாம். அதனால நான் பிளாக் கலர் யூஸ் பண்ணி மலைகள் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஃபுல்லாக மேடாக வரையாமல் இந்த சைடு மேடும் அந்த லாஸ்ட்டில் மேடு இருக்க மாதிரி மலைகள் வரைஞ்சிருக்கேன். இப்போது மெர்ஜ் பண்ணுறக்காக பட்ஸ் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கிறோம். இப்போது கீழே செடிகளை பூக்கள் பூத்திருக்க மாதிரி வரையலாம். அது 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தா நம்மளுக்கு எப்படி வியூ தெரியுமோ அந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கேன். அதுக்காக 1 பாயிண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஒரு 1 பாயிண்ட்டை மெயினாக வச்சு நம்ம பூக்கள் பூக்கிற மாதிரி வரைய போகிறோம். அதுக்காக நான் பிளாக் கலரும் டார்க் க்ரீன் கலரும் கொஞ்சம் கேப் விட்டு கலர் பண்ணியிருக்கேன். இடையில ஒயிட் வர மாதிரி நான் கலர் பண்ணியிருக்கேன். அந்த ஒயிட் கேப்பில் இப்போது க்ரீன் கலரை வச்சு நம்ம கலர் பண்ணிக்கிறோம். கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணுறக்காக பட்ஸ் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கோம். இப்போது கலர் பண்ணி மெர்ஜ் பண்ணும்போது ஒயிட் கேப் வராத மாதிரி மெர்ஜ் பண்ணி பழகணும். அதுக்காக லைட்டாக நம்ம கலர் பண்ணாமல் டார்க்காக கலர் பண்ணி மெர்ஜ் பண்ணோன்னா அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போது லைட் க்ரீன் கொடுத்தோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல பூக்களோட செடிகள் வர மாதிரி தெரியறக்காக அதை விட க்ரீன் கலர், அதோட டார்க்கான க்ரீன் கலர் வச்சு செடிகள் மாதிரி இழுத்து விட்டுக்கிறோம். இப்போது அக்ரிலிக் பெயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பூக்களுக்காக. இப்போது நான் அதுக்காக எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ கலரை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது பூ டாட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால லாஸ்ட்டோட அந்த பாயிண்ட்டுக்கு பக்கத்தால் இருக்கிற இடத்துல டாட்டாக வச்சுட்டு நம்ம பக்கத்தால் இருக்கும்போது ஃப்ளவர் மாதிரி தெரியறக்காக ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம இழுத்து விட்டுக்கிறோம். அதுவும் லேயர் பை லேயராக நம்ம போடும்போது அதோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும். இப்போ எல்லோ கலர், ரெட் கலர், இப்போ அதை விட லைட்டான கலருன்னு சொல்லி நம்ம கலர் பண்ணிக்கிறோம். இப்போது லைட் கலருக்காக ஆரஞ்ச் அண்ட் எல்லோ ஒயிட் சேர்த்தோன்னா ஒரு பேபி பிங்க் கலர் மாதிரி கலரில் கிடைக்கும். அதை வச்சு இன்னொரு லேயர் பூக்கள் மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போது ஃப்ளவர் வரையும் போது என்ன பார்க்கணுன்னா ஃபுல்லாக வெறும் ஃப்ளவரே இருக்க மாதிரி ஃபுல்லாக நம்ம கலர் பண்ணிட்டோன்னா அதோட எஃபெக்ட் நல்லா வராது. இடையில க்ரீன் கலரும் தெரிகிற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு ஃப்ளவர் மாதிரி ட்ராப் பண்ணும்போது ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது இந்த சைடு ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்க மாதிரி நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். அந்த லாஸ்ட்டில் டார்க் கலர் இருக்க மாதிரி நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். லைட்டாக க்ரே கலர் எஃபெக்டில் தெரியுது. இப்போது பூக்களுக்கு மேலே ஒயிட் கலரில் தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக ஒயிட் கலர் கொடுக்காமல் ஃப்ளவரோட அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃப்ளவர் தெரிகிற மாதிரி ஒயிட் கலரில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணும்போது இன்னும் ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போது பூக்களுக்கு இடையில பாத் வர மாதிரி வரையலாம். இதுக்காக நான் ரெட் கலரும் எல்லோ கலரும் கலந்த மாதிரி நான் பாத் கொடுத்துருக்கேன். இப்போது பூக்களோட தண்டு பகுதி இருக்கும் பார்த்தீங்களா, அது வரையலாம். அப்போ தான் நம்ம செடியிலேருந்து பூக்கள் பூத்துக்கிற மாதிரி தெரியும். இப்போது அதுக்காக நம்ம க்ரீன் கலரை யூஸ் பண்ணி செடிகள் மாதிரி வரைய போகிறோம். பூக்களுக்கு கீழே செடிகள் மாதிரி நம்ம இழுத்து விட போகிறோம். ஃபுல்லாக கலர் பண்ணாமல் லைனாக வர மாதிரி டார்க் க்ரீனை வச்சு ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது அதை விட லைட் க்ரீன் லேஸ் க்ரீனை வச்சு அதே மாதிரி லைன்ஸாக நம்ம இழுத்து விட்டுக்கலாம். அந்த க்ரீன் யூஸ் பண்ணுறதை விட லைட் க்ரீன் கொஞ்சம் லைட்டாக யூஸ் பண்ணுவோம். இப்போது எல்லோவும் க்ரீனும் கலந்து வர லைட்டான க்ரீனை வச்சு 3rd லேயராக நம்ம கொடுத்துக்கிறோம். இதோட நம்ம ட்ராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ட்ராயிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம லைக் போடும்போது தான் நம்மளோட வீடியோஸ் நிறைய பேர்த்துக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.